5ஆம் தேதி அன்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப்போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர வாய்ப்பு இருக்கா? நான் என்டி அலையன்ஸிலிருந்து வெளியேறிவிட்டேன். எதிர்காலத்தில் எம்மாதிரியான கூட்டணி வரும் என்பதனை மக்கள் தான் தீர்ப்பளிப்பார்கள். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். ஓ பன்னீர்செல்வம் உங்களை சந்திச்சதா கடந்த மாதம் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. சொல்றாருன்னா உண்மை இல்லாம சொல்ல மாட்டாருல்ல. இப்போ இருக்கிற தலைமை வேற யாருக்கும் இடம் இல்லை அப்படிங்கறத ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாமே 2019, 21, 24 தேர்தலை சந்திச்சிட்டாங்க. 26 தேர்தலை சந்திக்கவும் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. அவங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க எப்படி இதுல ப்ளே பண்ண போறீங்க? நான் தான் பண்ணுவேன்னு சொல்றேன். 2026 சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தலில் இன்றைக்கு யார் யாரையோ களமிறக்கி விடுகிறது பாஜக அரசு. அவங்களுக்கு இடையில நேருக்கு நேராக உறவு இருக்காது. எங்களுக்கு பாஜகவும் தான் எதிரி என்பார்கள். ஆனால் பாஜகவுக்காக களமிறங்கி இருப்பவர்கள் அவர்கள். அதை மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு ஒரே ஒரு அரசியல் தான் பாஜகவுக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் அவங்களால வேலை செய்ய முடியுது. தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க பருப்பு வேகவில்லை. என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்கிறார்கள், நடக்கவில்லை. எவ்வளவோ பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள், நிகழவில்லை. ஆகவே இந்த 2026 தேர்தலிலே எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றிவிட வேண்டும், வேரூன்றிவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு சதி திட்டங்களை தீட்டி வருகிறது. பல பேரை களத்திலே இறக்கி விடுகிறது. திமுக வெறுப்பை உமிழ்கிறது. அது திமுகவுக்கு எதிரான வெறுப்பு என்று நாம் கண்டுங்காணாமல் இருக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை வீழ்த்துகிற முயற்சி அது. வணக்கம். இது கேள்விக்களம். செப்டம்பர் 5ஆம் தேதி மனந்திறந்து பேசப்போவதாக அஇஅதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான திரு கே.ஏ. செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒரு கலக குரலை எழுப்பிவிட்டு சற்று மௌனம் காத்து வந்த செங்கோட்டையன் இப்போது மீண்டும் தன்னுடைய ஆதரவாளர்களை எல்லாம் திரட்டி மீண்டும் ஒரு போர்க்கொடியை உயர்த்துவதற்கு தயாராகிறாரா என்று கேள்வி எழுகிறது. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் என்று அதிமுகவின் புள்ளிகளை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த அணியில் இவர்களுக்கு இடமில்லை, செங்கோட்டையனுக்கு அதில் முக்கியத்துவம் இல்லை என்கிற எண்ணத்தில் இந்த நகர்வுக்கு செல்கிறாரா என்கிற கேள்வி எழுகிறது. மேலும் ஒரு விரிசல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மேலும் ஒரு சவால் தயாராகிறதா என்கிற ஒரு கோணத்தில் விவாதிக்கிறோம். நம்மோடு அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி அவர்கள், பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், சொற்பொழிவாளர் திரு புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்கள், ஓபிஎஸ் ஆதரவாளர் முன்னாள் எம்எல்ஏ வழக்கறிஞர் திரு சுப்பரத்தினம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு துக்ளக் ரமேஷ்லேருந்து தொடங்குகிறேன். செங்கோட்டையனுடைய கலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? டிடிவி தினகரன் நேற்று சொல்லியிருந்தார், டிசம்பருக்கு தன்னுடைய கூட்டணி முடிவை டிசம்பருக்கு சொல்கிறோம்னு தள்ளியிருந்தார். ரெண்டும் ஏதேனும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா, வெவ்வேறு நகர்வுகளா? இல்லை, திரு செங்கோட்டையன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக அதிமுகவில் ஒதுக்கப்பட்டு வருகிறார். அவருடைய முக்கியத்துவம் எப்போதோ குறைக்கப்பட்டு விட்டது. அதாவது கட்சியில் தலைமை கழக நிர்வாகிகள் நியமித்த போதே அவரை துணை பொதுச் செயலாளராக்கி இருக்க வேண்டும். அப்படி ஆக்கவில்லை. துணை பொதுச் செயலாளர்களாக திரு நத்தம் விஸ்வநாதனும் திரு கே.பி. முனுசாமியும் நியமிக்கப்பட்டார்கள். அவர் எதிர உட்காருகிறார்கள் அல்லவா, இது போடியம், தலைவர்கள் உட்கார்ற போடியம். எதிர உட்காருகிறவர்களில் ஒருவராக ஆக்கியதே அவரை ஒரு சிறுமிப்படுத்திய செயல். ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னால் அந்த இயக்கத்தில் பொறுப்புகளில் இருந்தவர், மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நேரடியாக அறிமுகமானவர். திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கூட்டத்தோடு பார்த்திருப்பார். திரு செங்கோட்டையன் நேரடியாக அறிமுகமானவர். முதல் முறை சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டதை தவிர மற்ற அனைத்து முறையும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ந்து அந்த பகுதியிலே செல்வாக்காக இருப்பவர். ஒரே ஒரு தேர்தலிலே தோற்றார். கட்சியை தோற்ற போது அவரும் தோற்றார். ஆகவே திரு செங்கோட்டையனுடைய சீனியாரிட்டிக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை.
அது தவிர அந்த 6 பேர் முன்னாள் அமைச்சர்கள் போய் நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பலத்த தோல்விக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் சந்தித்து அந்த 6 பேரில் நான் 4 பேருடன் பேசியிருக்கிறேன். 2.5 மணி நேரம் ஒரு வாக்குவாதம், ஒரு ஆலோசனையாக தொடங்கிய விஷயம் வாக்குவாதமாக முடிந்தது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் இனிமேல் வெற்றி பெற முடியும் என்ற கருத்தை முன்வைத்து வாதாடினார்கள். அதை ஒருங்கிணைத்தவர் திரு செங்கோட்டையன் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேள்விப்பட்டு அதன் முதல் ஒதுக்க ஆரம்பித்தார். ஸோ ஒரு குரூப்புக்கு தயார் பண்ணியிருக்காரு, இல்ல ஒரு லாபி பண்ணியிருக்காரு, கட்சிக்கு உள்ள இருந்தே இந்த பிரச்சனையை எழுப்புறதுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்திருக்கிறார். இல்ல, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பொசிஷனை மாற்றி பொதுச் செயலாளர் என்று இந்த கட்சியை தன்வசப்படுத்தி கொண்ட திரு எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய ஆதரவு இருந்தது. ஆனால் அந்த ஆதரவெல்லாம் எப்படி திரட்டப்பட்டது என்பது என் போன்ற சிலருக்கு தெரியும், நன்றாக தெரியும். ஆகவே அப்படி அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற மாற்றம் நிகழ்ந்து பொதுச் செயலாளர் என்று கொண்டு வந்தார்கள் அல்லவா, அந்த யோசனை உறுதியாக எதிர்ப்பதாக திரு ஓபிஎஸ்ஸிடம் வாக்குறுதி அளித்தவர் திரு செங்கோட்டையன் கடைசி நேரத்தில் பின்வாங்கிவிட்டார். அப்படி ஓபிஎஸ்க்கு அவர் நம்பிக்கை ஊட்டினார் என்பதும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். இந்த 6 பேர் விவகாரத்திற்கு பிறகு 3 பேர் திரு எடப்பாடி பழனிசாமியால் ஒதுக்கப்பட்டார்கள். திரு செங்கோட்டையன், திரு தங்கமணி, அதற்கு முன் திரு சிவிஎஸ் அடிக்கடி கலந்தாலோசிக்க செய்பவர். இப்போது அவர் கலந்தாலோசனையில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமியிடம் தொடர்பில் இருக்கக்கூடிய 2 பேர், அது கூட ஆலோசனை என்று சொல்ல முடியாது, அவர் இன்ஃபார்ம் பண்ணுவார் என்கிற அளவில் இருப்பவர்கள் எஸ்பி வேலுமணியும் கேபி முனுசாமி. ஆகவே திரு செங்கோட்டையனுடைய ஒதுக்கிய பிறகு மேலும், அதாவது ஏற்கனவே ஏற்பட்ட காயத்தில் மேலும் தீயை சொருகுவது போல அவருடைய மாவட்டத்தில் உட்கட்சி அரசியலை திரு எடப்பாடி பழனிசாமி செய்தார். கட்சியிலிருந்து விலகி போய் செங்கோட்டையன் எதிர்த்து, எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து வெளியே போய் திரும்பவும் வந்தவர்களுக்கு போஸ்டிங் கொடுத்து திரு செங்கோட்டையனுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்று தூண்டிவிட்டார். தூண்டிவிட்டவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. இந்த பிரச்சனை தலைமையின் கவனத்திற்கு பொதுவான நண்பர்கள் மூலம் செங்கோட்டையன் கொண்டு சென்றார். அதை திரு எடப்பாடி பழனிசாமி உதாசீனப்படுத்தினார். இப்படி தொடர்ந்து அவமதிப்புகள் தொடர்ந்த காரணத்தால் அவர் தனது அரசியல் நிலையை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளானார். ஸோ செங்கோட்டையன் கட்சி நலன் அப்படின்ற ஒன்றில் எல்லோரும் ஒன்று சேரணுன்றதுக்காக 6 முன்னாள் அமைச்சர்களை அழைத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமியிடம் வாதிட்டார். அதற்கு பிறகு அவர் ஒதுக்கப்பட்டார். அவருக்கு எதிராகவே அவர் மாவட்டத்தில் அரசியல் செய்வதற்கு காய்களை திரு எடப்பாடி நகர்த்தினார். அதனுடைய நீட்சி தான் இதுன்னு சொல்கிறீங்க? அதனுடைய நீட்சி. ஆனால் இப்போதும் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இன்று கூட ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டேன், வெளியில் வந்திருப்பது ஒரு செங்கோட்டையன், உள்ளே 6 செங்கோட்டையன்கள் இருக்கிறார்கள். அதாவது இதே மனநிலையோடு இதே குரலை இன்னும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள். அது ஆபத்தான போக்கு என்பது என் பார்வை. நீங்கள் முன்னணி தலைவர்கள் யாரெல்லாம் அந்த 6 செங்கோட்டை? இல்லை, நான் சொல்லுறேன், நான் முன்னணி தலைவர்கள்ன்ற, நான் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தம், ஏன்னா ஐ எம் இன் டச் வித் தம், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தம். அதாவது நேரடியாக ஒரு கட்சியின் நலன் கருதி உட்கட்சி அரங்கிலோ அல்லது அவரிடம் தனிப்பட்ட முறையிலோ, நீங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொல்ல வேண்டாம், அவருடைய வீட்டிற்கு போயாவது சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் கட்சி வீழ்ச்சியை சந்தித்த பிறகு இவர்கள் எல்லாம் வெளியே வருவார்கள், அதாவது தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். நாங்கள் சொன்ன யோசனை எல்லாம் ஏற்கவில்லை. எப்போ இவங்களோட அஜெண்டா இன்னும் 6 பேர் போர்க்கோடிய இப்ப முதலில் இந்த கூட்டணி வலிமைப்பட வேண்டும். அந்த கூட்டணி வலிமைப்படுவதற்கு பதிலாக இருக்கிறவர்களே வெளியே போகிறார்கள். என்டிஏவில் இருந்த எங்க போயிட்டு போறாங்க, போனாலும் ஜெயிக்க முடியும்னு இபிஎஸ் நினைக்கலாம், அவர் நினைக்கலாம். அவர்களுக்கு விஜய் என்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. அது இன்னும் அபாயம். விஜய் பக்கம் இவர்கள் சாய்வார்களானால் அது இன்னமும் அபாயம். அதிமுகவிலிருந்து மேலும் பலர் அங்கே போவதற்கு ஒரு பாதை சமைத்து கொடுத்தது போல் ஆகிவிடும். விஜயே ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக எடுத்துட்டு கூட்டணிக்கு வருவார்னு ஏடிஎம்கேல ஒரு தரப்பு நம்பிக்கிட்டு இருக்கு. இப்பவும் நம்பிட்டு இருக்காங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி இப்பவும் நம்புறாங்க. எடப்பாடி பழனிசாமி வேண்டுமானால் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரட்டும் என்பதுதான் தாவேகாவுடைய மிக தெளிவான உறுதியான நிலைப்பாடு. கடைசி நேரத்தில் வந்துருவாரு. திரு விஜய் தவிர அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரோடும் பத்திரிகைக்காக அதிகாரபூர்வமாகவும் அதிகாரபூர்வமற்ற முறையிலும் நான் நேர்காணலில் பேசியிருக்கிறேன். அவர்கள் அதிகாரபூர்வமற்ற முறையில் தங்களை கோட் செய்ய வேண்டாம் என்று கூறி அவர்கள் கூறுவது எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், பாஜகவை விட்டு வருவதாக இருந்தால் இதை வைத்துக் கொண்டு வரலாம், விஜய் முதல்வர் வேட்பாளர், எங்கள் தலைமையில் கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதற்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்று என்னிடம் சொன்னவர் நம்பர் 2 இன் டிவிகே.
அந்த பொசிஷனில் இருப்பவர். ஆகவே அவர்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஊடக விவாதங்களில் இதை வெளிப்படையாகவே கூறுகிறார்கள். என்னிடம் பேசியவர் ஊடக விவாதத்தில் வராதவர். இதெல்லாம் தேர்தல் தேதி அறிவிக்கிறவர்களும் இந்த மாதிரியான முஸ்தீபுகள் பலங்காட்டுறது உதார் இதெல்லாம் இருக்கும். தேர்தல் நெருங்க நெருங்க எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி அணிவகுத்துருவாங்க. எல்லா கட்சியும் வந்து ஏடிஎம்கே. இன்றைய தேதியில் அவர்கள் கூறுவது அதிமுகவிடம் இருப்பது 21%. நாங்கள் ஆரம்பிக்கும் போதே, இன்னும் களத்திற்கு போகவில்லை, பல்வேறு கருத்து கணிப்புகள் ஒரே மாதிரி தெரிவிப்பது நாங்கள் ஆரம்பிக்கும் போதே 20%. எங்களுடைய செய்தியாளர் களத்திற்கு போயிருக்கிறார். பல தொகுதிகளில் 25க்கு மேல் சதவீதம் வாங்குகிறார்கள். ஏடிஎம்கே வந்து அதனுடைய முன்னணி தலைவர்கள், அதிருப்தி கொண்ட தலைவர்கள் விஜய் பக்கம் போனால் ஏடிஎம்கே இன்னமும் நெருக்கடி வந்துருன்றீங்க. அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் அந்த பக்கம் போவது என்று ஒன்றும் வேண்டாம். இந்த ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் போகிறார்கள். இல்லது செங்கோட்டையன் 5ஆம் தேதி பேசும்போது விஜய் அரசியலை பற்றி அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அவர் வரவேற்கிறேன் என்று சொன்னால் இவையெல்லாம் சமிக்ஞை ஆகிவிடும், அபாயகரமான சமிக்ஞை. அதிமுகவில் நாளைக்கு சீட் கிடைக்காதவர்கள், கிடைத்தவர்கள், எடப்பாடியால் ஒதுக்கப்படுபவர்கள், எடப்பாடி மீது அதிருப்தியில் இருப்பவர்கள் இந்த பாதையை பின்பற்றலாம். இங்கே போனால் ஒரு சீட்டு கன்ஃபார்ம் சார். திராவிட முன்னேற்ற கழகத்திலே 2-3 பேருக்கு சீட் தர்றது உறுதியாக தயாராக இருக்கிறார்கள். அப்போ விஜய் தயாராக மாட்டாரா? ஆகவே ஏடிஎம்கேலேருந்து போகிறவங்களுக்கு டிஎம்கே சீட்டு தர தயாராக இருக்கிறார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஒருவர் போவதற்கும் முடிவெடுத்திருக்கிறார். ஆகவே ஏற்கனவே அன்வர் ராஜா போயிட்டாரு, செங்கோட்டை மனம் திறக்க போறதா சொல்றாரு. அதிமுக மிக தீவிரமாக சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறது. தன்னுடைய நிலைப்பாடு குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி என்கிற மனிதருடைய பிடிவாதத்தின் காரணமாக அந்த கட்சி பலவீனத்தையும் சரிவையும் சந்திக்க போகிறதா? தன்னம்பிக்கை சார், தன் மீது, தன் தலைமையின் மீது, தன் இயக்கத்தின் மீது அவருக்கு இருக்கிற நம்பிக்கை, அது பிடிவாதம் சொல்லக்கூடாதுன்றாங்களே. இல்லை, அது வந்து மூத்த தலைவர் கருத்து. அப்போ என்ன அவர்கள் அலட்சியப்படுத்த வேண்டிய கருத்தா? அது ஒதுக்க வேண்டிய கருத்தா? அவர்கள் எதை வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள்? நாடாளுமன்ற தேர்தல் தான் கடைசியாக வந்த ப்ரூவன் ரெக்கார்டு, ட்ராக் ரெக்கார்டு. ப்ரூவன் ரெக்கார்டு என்ன? 7 தொகுதியில் டெபாசிட் அவுட், 13 தொகுதியில் 3வது இடம். அப்படின்னா சட்டமன்ற தொகுதிகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதாவுக்கு பின்னால் அதிமுக இருக்கிறது. இதுதான் கள நிலவரம் 2024 படி. ஆகவே திரு செங்கோட்டையன் அந்த ஒருங்கிணைப்பு பிரச்சனை தொடங்கி அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட மன வருத்தங்கள், காயங்கள், பல காரணங்கள், அவரை இவர் ஒதுக்கியதற்கு சொல்லுகிற காரணங்கள் என்னன்னா, இவர் நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தார், ஹோம் மினிஸ்டரை போய் பார்த்தார். இதெல்லாம் அவர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்ததுக்கு டெக்ஸ்டைல் காரணம் சொன்னார். ஹோம் மினிஸ்டரை பார்த்ததை பற்றி இன்னும் அவரிடம் கேள்வி எழுப்பப்படவில்லை. அப்படி ஏதாவது இருந்திருந்தாலும் உட்கட்சி அரங்கில் தான் அது விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை விவாதிப்பதற்கும் இவர்களுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா இவர்களே போய் சரண்டர். லாஸ்ட் டைம் உள்ளது வந்து ஒரு ஃபெயில்டு அட்டெம்ப்ட். செங்கோட்டையன் கடந்த முறை பண்ணது, நிர்மலா சீதாராமன் அவர்களை பந்திச்சு அமித்ஷா பார்த்தது எதுவுமே எடுபடலை. அது ஒரு ஃபெயில்டு கூ. எப்படி ஃபெயில்டு அட்டெம்ப்ட்? என்ன பண்ண முடிஞ்சது அவரால? அந்த கட்சிக்குள்ள என்ன பண்ண? எடப்பாடி பழனிசாமி அவருடைய மாவட்ட செயலாளர் எதுவும் செய்யவில்லை. இல்லங்க, செயற்குழுவிலயோ பொதுக்குழுவிலயோ மாவட்ட செயலாளர் கூட்டத்திலயோ எடப்பாடி எடுத்து ஒரு வார்த்தை பேசுறதுக்கு அவருக்கு துணிச்சல் இருந்திருக்கா? நான் என்ன சொல்லுகிறேன், அவர்கள் போய் பேசினாங்க. அதுக்கு பிறகு அந்த டீம் ரேலி ஆகல. சரி, நீங்க அவருக்கு ஃபெயில்டு அட்டெம்ப்ட்ன்றீங்க. அவர் ஃபெயில்டு அட்டெம்ப்டும் இல்லை, சக்சஸ் அட்டெம்ப்டும் இல்லை. அப்படி வேணால் நான் சொல்லுவேன். ஆனால் அப்படி போனாருன்றதுக்காக உங்களால் அவர் மீது ஏதாவது செய்ய முடியுதா? முடியல. என்னன்னா என்ன காரணம் சொல்வீங்க? நீங்க ஹோம் மினிஸ்டருக்கு போடுறீங்களே, கூட்டணி இல்லைன்னு, அதுக்கு காரணம் சொல்லி ஆகணும்ல. சரி, அது அவர் இன்னும் ஆயுதத்தை கீழே போடல. அவர் ஒரு வியூகத்தோட தான் செங்கோட்டையன் உள்ளுக்குள்ள கழகத்தை. அவர் வியூகத்தோடு இருக்கிறாரோ இல்லையோ, செங்கோட்டையன் என்கிற மனிதர் அலட்சியப்படுத்த முடியாதவர். எந்த இயக்கமும் அவரை ஏற்றுக்கொள்ளும். ஓகே, பெருமாள்மணி, சலசலப்பா இல்லை ஒரு உள்ளுக்குள்ள ஒரு குமுறல் வெடிக்க தொடங்குறதோட சமிக்ஞையா? இல்லை, எந்த ஒரு பிராந்திய கட்சியிலையுமே நடக்கக்கூடிய ஒரு தலைமுறை மாற்றம் தான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. செங்கோட்டையனும் எடப்பாடியும் ஒரே தலைமுறை தானேங்க. அவங்க வந்து ஒருத்தர் 80 வயசு, இன்னொருத்தர் 40 வயசா என்ன? யார் அந்த தலைமை? ஒரே ஜெனரேஷன் தானே. அந்த ஒரே தலைமுறையை சார்ந்தவர்களிடம் யார் கையெழுத்து போடுகிற அதிகாரம் இருக்க போகிறது? 2 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு 2021 தேர்தலில் சின்னத்தை ஒதுக்குனது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது ஒரே கையெழுத்தாக மாற்ற வேண்டும் என்று 4 ஆண்டு காலம் தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் என்ற தகுதியில் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவருடைய பலத்தை பயன்படுத்தி ஒருங்கிணைப்பாளராக இருந்த
ஐயா ஓபிஎஸ் அவர்களை செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி கட்சியை விட்டு நீக்கி ஒரு பொதுச் செயலாளர் என்கிற நாற்காலியில் வந்து அமர்ந்து தன்னுடைய இடத்தை கன்சாலிடேட் பண்ணுவதற்கு அவர் தயாராகிறார். இது 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய கையெழுத்தில் தான் எல்லா தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அது பாராளுமன்ற தேர்தல் என்ற காரணத்தினால் பெரிய அளவில் சலசலப்புகள் எதுவும் எழவில்லை. அந்த பாராளுமன்ற தேர்தலில் மூன்றாவது சக்தியாக தாவேகா வரவில்லை. இது போன்ற காரணிகளால் நீர் பூத்த நெருப்பாக இருந்த உட்கட்சி விவகாரம் இப்போது இது சட்டமன்ற தேர்தல் என்கிற காரணத்தினாலும் தாவேகா என்கிற இன்னொரு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலும் ஒருபுறம் ஐயா எடப்பாடி அவர்கள் தன்னுடைய இடத்தை கன்சாலிடேட் பண்ணுவதற்கு முயற்சி செய்கிறார். அது எந்த ஒரு நபரும் செய்யக்கூடிய விஷயம். சரி, தாவேகான்னு ஒரு ஃபோர்ஸ் இன்னைக்கு புதுசாக ஒரு கட்சி வரலன்னா செங்கோட்டையன் போன்றவர்கள் எந்த விதமான முணுமுணுப்பும் காட்டாமலே இருந்திருப்பாங்களா? நிச்சயமா அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் இதற்கு முன்னால் இது போன்ற ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்குது. இப்போ இது யாருக்குமே எளிதல்ல. ஐயா பெருந்தகை அண்ணா அவர்களிடமிருந்து கட்சி வந்து ஐயா கலைஞர் அவர்களிடம் வந்த பொழுதும் இது போன்ற ஒரு போராட்டத்தை அவர் சந்திக்க வேண்டியது இருந்தது. சரி, இது என்ன போராட்டம் சார்? இப்ப இருக்கிறது வந்து இன்னமும் பல செங்கோட்டையன்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களும் கிளர்ந்து எழுவாங்கன்னு திரு ரமேஷ் சொல்றாரு. அவங்க ஒதுக்கப்படுறதா ஃபீல் பண்றாங்கன்றாரு. அதெல்லாம் உண்மையா சார்? அது எல்லாமே இப்போ தெரிய வருது இல்லை. ஏனென்றால் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு செயற்குழு பொதுக்குழுவில் ரொம்ப மிகவும் சாதாரணமாக ஒரு செஸ் போர்டில் ஒரு காயினை நகர்த்துவதைப் போல அவர் நீக்கப்பட்டார். ஆனால் அவர் அந்த நேரத்தில் காட்டிய ஒரு பொறுமைங்கிறது தமிழக அரசியலில் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இன்றைக்கு தங்களுக்கான காலம் வந்திருப்பதாக அதிருப்தியில் இருக்கிறவர்கள் எல்லோரும் ஒவ்வொருவராக குரலை எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள். இவர்களுக்கு தேர்தல் நெருங்குது, எல்லாருக்கும் ரெக்க முளைக்குது. தேர்தல் நேரத்தில் தானே, ஏன்னா சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் தானே அப்படியாப்பட்ட ஒரு அவர்கள் தங்களுடைய அதிருப்தியை பொறுமையா இருந்த ஓபிஎஸ் இப்ப ரிவால்வ் பண்ண தொடங்குறாரு ஒரு பக்கத்துலன்றீங்க. அதுதான் இதுல முக்கியமான விஷயம். என்னன்னா, அரசியல்ல ஒருவரை நீக்குவதோ சேர்ப்பதோ அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் 2021 தேர்தலுக்கு பிறகு ஏறக்குறைய ஆட்சி அதிகாரத்தை அஇஅதிமுக இழந்த பிறகு அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் வானகரம் பொதுக்குழு செயற்குழுவில் ஒரு கையேறு நிலையில் இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் ஒரு பொறுமை காத்தார். அதற்கு என்ன நடந்தது? அதற்கு பிறகு வந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் என்டிஏ கூட்டணியிலேயே தொடர்ந்தார். அஇஅதிமுக என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியே சென்றது. இப்போது ஒரு புது வாய்ப்பாக நீங்க வந்து இந்த ஐயா செங்கோட்டையன் அவர்களுடைய நகர்வை மட்டும் நீங்க பார்க்கக்கூடாது. 2 நாட்களுக்கு முன்பு ஐயா தினகரன் அவர்கள் என்ன சொல்றாரு? விஜய் அவர்களை பற்றி பேசுகிறார். நேற்று என்ன சொல்றாரு? நாங்க கூட்டணியில் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை டிசம்பர் மாதம் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. இன்றைய தேதியில அதிமுக பிஜேபி இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு உருவமே பெறல. இந்த நிமிஷம் வரலையும் அதுல வந்து சலசலப்பும் ஒரு சிக்கல் தான் அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்படிதானே இருக்கு. அதாவது அஇஅதிமுகவுக்கு 2 இடத்திலுமே இருந்து நெருக்கடி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஐயா எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக தன்னுடைய இடத்தை கன்சாலிடேட் பண்ணுவதில் 2 நெருக்கடி இருக்கிறது. ஒன்று, ஐயா அமித்ஷா அவர்கள் அவருடைய பெயரையே முதல்வர் பெயரில் வெவ்வேறு பேட்டிகள் தமிழ் செய்தி நாளிதழ்களுக்கு கொடுத்த வெவ்வேறு பேட்டிகளில் அவருடைய பெயரை தவிர்க்கிறார். ஆக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவிடமிருந்து ஒரு நெருக்கடி அவருக்கு வருகிறது. ஏங்க, செங்கோட்டையன் அவரை பார்த்துட்டு நிர்மலா சீதாராமன் எல்லாம் பார்த்துட்டு வந்து தான் கலகம் பண்ண தொடங்கினாரு. அவங்க பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியாக அவரை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அவங்க கூட்டணியை போட்டு போயிட்டாங்க. இவர் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் ஒரு நெருக்கடிக்கு அவர் கையேறு நிலைக்கு செங்கோட்டையன் தள்ளப்பட்டாரு. சார் கைவிடப்பட்டார் டெல்லியால. சார் கையேறு நிலையில நிற்கிறவர்கள் தான் சார் பின்னாடி களத்துக்கு வருவாங்க. ஏனென்றால் இதே டெல்லியை பிஜேபியை நம்பி போய் இன்னைக்கு வந்து டிடிவி என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காரு. ஓபிஎஸ் என்ன, அவருக்கு என்ன கட்சி என்ன பண்ண போறாருன்னு தெரியாம நிற்கிறாரு. இப்போ செங்கோட்டையன் மனம் திறக்க போறாரு. இப்போ ஏன் எல்லாரும் வராங்க? இப்போ பிஜேபியை நம்பிக்கிட்டு எல்லாரும் அமைதியா இருந்தாங்கல்ல. 2024 தேர்தலில் நீங்க குறிப்பிடுகிற தினகரன், ஐயா தினகரனா இருக்கட்டும், ஐயா ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், ஐயா செங்கோட்டையனா இருக்கட்டும், எல்லாரும் பிஜேபியை நம்பிக்கிட்டு அமைதியா இருந்தாங்க. ஆனால் இது சட்டமன்ற தேர்தல். ஒரு தேர்ந்த அரசியல்வாதி பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்குமான மெல்லிய வேறுபாட்டை நுணுக்கமாக உணர்ந்து இன்றைக்கு கழக குரலில் எழும்புகிறது. ஆக ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு 2 இடத்திலிருந்தும் நெருக்கடி இருக்கிறது. ஒரு இடத்தில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையோடு அஇஅதிமுகவை கையாளுகிறது. இன்னொரு இடத்தில் இவர் பெரியண்ணனாக பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று நினைக்கிற பொழுது
வெவ்வேறு காலகட்டங்களில் இவரால் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட ஓபிஎஸ், நீங்க ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. கூவாத்தூர்ல நாம இந்த அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கு கூடி நின்ற பொழுது ஐயா செங்கோட்டையன் அவர்கள், ஐயா எடப்பாடியார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கடிதத்தை தூக்கி கொண்டு அவருக்கே உரிய ஒரு வேகமான நடையில வேகமா நடந்து வந்து ஊடகத்திட்ட காட்டுவார். அடுத்த முதலமைச்சராக, சட்டமன்ற குழு தலைவராக ஐயா எடப்பாடியார் அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் என்கிற செய்தியை ஊடகங்களுக்கு அன்றைக்கு சொன்னது அன்றைக்கு அமைச்சராக இல்லாத கட்சியின் மூத்த நிர்வாகியாக இருந்த ஐயா செங்கோட்டையன் அவர்கள். அவரை பற்றி அஇஅதிமுக ஒரு கர்ண பரம்பரை கதை உண்டு. அது என்னன்னா, சரி, இப்ப அதெல்லாம் இன்னைக்கு ரெலவெண்டா வருதுல சார்? பழைய கதை தானே, எல்லாம் ரெலவெண்ட் ஆகுதுல சார்? இன்னைக்கு பழம்பெருமையை பேசி என்ன பிரயோஜனம் சார்? இன்னைக்கு எல்லாமே மறுபடியும் வருதுல்ல. இப்ப எல்லாமே அவருடைய இடத்திற்கு ஒரு சவாலாக மாறுகிறது. சோ எடப்பாடிக்கு ஒரு கிரைசிஸ் வருதுன்றீங்க, நீ ஒரு நெருக்கடி வருதுல்ல. சரி, இதெல்லாம் அவர் ஆன்டிசிபேட் பண்ணாம இருப்பாரா? சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த டிசிடென்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறாரா? அல்லது இவங்கெல்லாம் இல்லாத ஒரு அதிமுக இல்லாத வேட்பாளர் பட்டியலோடு மக்களை சந்திக்கணும்னு ஒரு வியூகத்தை அவர் வகுத்திருக்கிறாரா? அவருடைய வியூகம் சரியாகத்தான் இருந்தது. விஜய் களத்திற்கு வருகிற வரை so far so good, எல்லாமே சரியாக இருந்தது. நாம் யாரை அவர் ஒருவரை நீக்குவது, அவருக்கு அந்த நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க? இவங்க எல்லாருமே நாங்கள் ஒன்றிணையணும், ஒரே தலைமையில் இருக்கணும், நாம் எல்லாம் ஒன்றாக பயணப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அதிருப்தியாளர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் ஒருத்தர் களத்துக்கு வருகிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் அஇஅதிமுகவிற்குள் தங்களுக்கான இடத்தை உறுதி செய்வதற்கும் அல்லது தங்களுடைய காட்டி மிரட்டுறாங்கன்றீங்க, டெல்லியை காட்டி மிரட்டுறாங்க சார். டெல்லி இங்க இரலவெண்ட் ஆயிருச்சு முழுக்க. சட்டமன்ற தேர்தலில் இரலவெண்ட். பாஜக ஓபிஎஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறாரு, என்டிஏல இருந்து நான் வெளியே வர்றேன். அப்பவே பாஜகவினுடைய இடம்ங்கிறது இங்க வந்து இரலவெண்ட் ஆயிருச்சு. ஏன்னா இது சட்டமன்ற தேர்தல். ஆனால் சட்டமன்ற இத ராங்கா ஹேண்டில் பண்ணது பிஜேபியா, இதுல இல்ல ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணது இபிஎஸ்ஆ? சார் அவர் ஸ்மார்ட்டா தான் போனாரு, அவர் எல்லாமே சரியாகத்தான் போச்சு. நீங்க அவரோட ஸ்மார்ட்னஸ்க்கு ஒரு உதாரணம், இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த அவர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களை ஒரு செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி ரொம்ப எளிதாக இருக்க முடிந்தது. ஆனால் எங்கே திருப்பம் வந்தது, எங்கே அவருடைய திட்டங்களுக்கு எல்லாம் ஒரு மாற்றான ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்தது என்றால், ஏனென்றால் நம்ம நீங்க சொல்றது வந்து விஜய் வந்ததுனால அவங்களுக்கு இன்னொரு ஹோப், ஒரு இது வருதுன்னு சொல்றீங்க சார். டிஎம்கேவே அவங்களுக்கு அரவணைத்துக் கொள்வதற்கு தயாரா இருக்கு, முன்னணி தலைவர்களை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கு. ஒரு பாயிண்ட் முக்கியமான சொல்றாரு இல்ல ஐயா ரமேஷ் சொன்ன ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். 6 முன்னாள் மந்திரிகள் ஐயா எடப்பாடியார் அவர்களை சந்தித்து கட்சி ஒன்றிணைய வேண்டும்னு பேசியிருக்காங்க. அன்றைக்கு ஐயா எடப்பாடியாருக்கு வந்து எது வலுவை கொடுத்தது என்றால், நாம் இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறோம், நாம் தான் இதில் கையெழுத்து போட போகிறோம் என்கிற நிலை. ஒற்றை கையெழுத்து தான், ஒற்றை கையெழுத்துங்கிற அந்த நிலை. ஆனால் எதிர்பாராத ஒரு வாய்ப்பாக களத்திற்குள் தாவேகா வருகிற பொழுது இந்த குரல்கள் எல்லாம் வலுப்பெறுகிறது. இன்றைக்கு ஐயா ஓபிஎஸ்னுடைய குரல் மாறி இருக்கிறது. பாஜகவினுடைய நிலையில் இருந்தவர் அவர் வெளியேறி இருக்கிறார். அமமுகவினுடைய குரல் மாறி இருக்கிறது. இன்றைக்கு ஐயா செங்கோட்டையன் தன்னுடைய குரலை 5ஆம் தேதி பதிவிட போவதாக சொல்கிறார். ஆக இது எல்லாமே அஇஅதிமுகவிற்குள் ஒரு இவ்வளவு நாட்களும் நீர் பூத்த நெருப்பாக இருந்த குரல்கள் எல்லாமே வெளிக்கிளம்பி பீறிட்டு வருகின்றன. இது ஒரு எதிர்பாராத நெருக்கடியை உருவாக்குகிறது. ஓகே, அதிமுக தரப்பு கோணத்தை கேட்டு நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன். திரு சீனிவாசன், ஒரு நீர் பூத்த நெருப்பு அப்படின்றது பீரிட்டு பூகம்பமா கிளம்ப போகுது அப்படின்ற கோணத்தை சொல்றாங்க. பல முனை தாக்குதல், பல முனை எதிர்ப்புகள் அப்படின்ற ஒன்றை இன்னைக்கு அதிமுக சந்திக்குதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கிறாரா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழன் எடப்பாடியார், இந்த 3 தலைவர்களுடைய வழிகாட்டுதலில் கட்சி வந்து ஒரு புதிய சகாப்தத்தை அடைந்திருக்கிறது. அது தேர்தல், ஜனநாயகம், தீர்மானம் சம்பந்தப்பட்டது, வேட்பாளர் சம்பந்தப்பட்டது, கூட்டணி சம்பந்தப்பட்டது, அத்தனையும் புரட்சித் தலைவர் காலத்திலையும் அம்மா காலத்திலையும் யாரும் எதிர்த்து விமர்சனம் வச்சது இல்லை. எதிர்கருத்துகள் வைத்தால் அது கட்சிக்கு எதிரான கருத்து என்ற பார்வையில் தான் மற்ற தொண்டர்களால் பார்க்கப்படுகிறது. இதைத்தான் அதிமுக இன்று வரை அதை தொடர்ந்து செய்கிறாங்க. பொதுக்குழு, செயற்குழு தீர்மானங்கள் தலைவர் அங்கீகரிக்கப்பட்டு தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்டு தான் ஒரு நிலை எடுக்கிறாங்க. இப்போ ஐயா எப்பயுமே அண்ணன் செங்கோட்டையன் மூத்த முன்னோடி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு மௌனமான நிலையை அவர் எந்த காலத்திலையும் அரசியலில் கடைப்பிடிச்சிருக்கிறார். கட்சிக்கு விரோதமான செயல்களில் இதுவரையும் எந்த கருத்தையும் அவர் வச்சதும் கிடையாது. நிச்சயமாக அவரால் கட்சிக்கு விரிசல் அப்படின்ற ஒரு நிலை வரவே வராதுங்கிறதுல எந்த மாற்று கருத்து இருக்காது.
அப்போ கட்சியில் வந்து ஒரு புதிய கருத்துக்கள் அல்லது நீக்கப்பட்டவர்களை சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடெல்லாம் அவருக்கு உண்மையிலேயே இருக்குது அப்படின்னா அது கட்சியினுடைய தலைவர் அதை வந்து உட்கொள்ளணும். முதல்ல கட்சி தலைவர் களத்தில் வந்து மக்கள் யாரை நேசிக்கிறாங்க அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் கூட்டணி கட்சிகளையே கூட்டணியில் சேர்க்கறது தான் அரசியல் தன்மை. அதைத்தான் ஐயா எடப்பாடியார் வந்து இன்றைக்கு பரப்புரையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு செல்லுகிற இடமெல்லாம் இன்றைக்கு மக்கள் வரவேற்பு எப்படி இருக்குது, ஆளுகின்ற அரசிற்கு எதிராக மக்கள் மனநிலை எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி அதற்கு தகுந்தா போல தான் அவங்க அரசியல் காய்களை களத்தில் நகர்த்துறாங்க. அப்போ புதுசாக திடீர்னு வந்து இவங்களால் நீக்கப்பட்டவங்களை சேர்க்கணும்னு ஒரு குரல் வருது அப்படின்னா ஜனநாயக ரீதியாக அது கட்சியோடு கலந்து பேசி முடிவெடுக்கணும். அது அவர் மூத்த முன்னோடி, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் திடீர்னு இப்படி ஒரு கட்சி ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நடுவில் வந்து ஐயா பேசினப்ப சொன்னாங்க, பறவைகள்லாம் தேர்தல் காலத்தில் பறந்து இன்னொரு கட்சிக்கு போயிடுவாங்க. ஏங்க விஜய் கட்சிக்கெல்லாம் அதிமுக போகிற அளவுக்கு அதிமுக அவ்வளவு சோர்வான கட்சியாங்க? நீங்கள் வந்து திமுக 4.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. திமுக ஆட்சியில் இருக்கிறப்பயே அதிமுகவுக்கு அம்மா இறப்புக்கு பின்னாடி ஐயா எடப்பாடியார் மேலே பல அரசியல் சந்தேகம் வச்சாங்க எதிரிகள். அந்த சூழ்நிலையில் கூட 2ஆம் கட்ட தலைவர்களை விடுங்க, ஒரு தொண்டர் கூட போய் திமுகவில் சேரலை. இத்தனை 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஒரு அன்வர் ராஜா ஒரு மைத்ரேயனை மட்டும்தான் பிடிச்சி கூட்டிகிட்டு போக முடிஞ்சுது. எந்த தொண்டனும் தன்னுடைய பதவிக்காகவோ சுகத்துக்காகவோ போகலை. அப்போ ஒரு அப்பழுக்கற்ற தொண்டன் கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் அதிமுக. தலைவர் வழிகாட்டுவாருன்னு நம்பி இருக்கிற ஒரே கட்சி ஜனநாயகத்தில் அதிமுக மட்டும்தான். தலைவர் எடுக்கிற முடிவை தொண்டன் கேட்குறான்னா அதுவும் அதிமுக தான். அதனால் தலைமை ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கட்சிக்கு சொல்லணும் துயரத்தை ஏற்படுத்திய ஐயா ஓபிஎஸ்ஸை சேர்க்கிறதா நீக்கிறதா எதிர்க்கிறதா கூட்டணி வச்சுக்கிறதாங்கிறத தலைமை முடிவு பண்ணும். அப்போ தலைமை வந்து ஆய்வு செய்கிறாங்க. ஐயா அன்னைக்கு எடப்பாடியார் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் என்ன பேட்டி கொடுத்தாங்க, காலம் இருக்குது, அது சம்மந்தமாக சில விஷயங்களை யோசனை பண்ணி செய்வோன்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிறு வாக்குகள் கூட இன்றைக்கு வந்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், வாக்குகள் செதறக்கூடாதுன்ற எண்ணம். ஓபிஎஸ் விவகாரத்தில் காலம் கடந்து போச்சு, டிடி விவகாரத்தில் இன்னும் காலம் இருக்கு. ஆனால் பிஜேபியோட கூட்டு சேர்றது மட்டும் 9 மாதத்துக்கு முன்னாடியே கூட்டு சேருவாங்க அப்படின்னா கூட்டணி தேர்தலுக்கு 8 மாதம் 9 மாதத்துக்கு முன்னாடி தயாராகிற இபிஎஸ் இந்த தலைவர்கள் விவகாரத்தில் வேற ஒரு அணுகுமுறையை கையாளுறாரு. அதனால தான் இந்த அவநம்பிக்கையும் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறோம்னு ஒருத்தர் சொல்றதுமான ஒரு தன்மை இருக்கு. செங்கோட்டையன் போன்றவர்கள் வெளியில வந்து பேசுற தன்மை இருக்கு. அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கிற ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி கூட்டணியில் ஏன் அதிமுக சேர்ந்திருக்குதுன்னா வேற எந்த காரணமும் இல்லை, திமுக எதிர்ப்பு மட்டும்தான் மையப்புள்ளி. திமுக எதிர்ப்பு தானே இருக்கு. ஓபிஎஸ் திமுக எதிர்ப்புல தான் இருக்கிறாரு, செங்கோட்டையன் திமுக எதிர்ப்புல தான் வளர்ந்தவர். அது தனி. அதாவது ஓபிஎஸ் போய் 2 முறை முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு திமுகவோட கூட்டணியில் நான் சேர மாட்டேன்னு செய்தியாளர்கிட்ட சொல்லிட்டாரு, வரவேற்கிறோம். அதற்கடுத்து விஜய் கட்சிக்கு போகிறதா வேறு எந்த கட்சிக்கு போகிறதுன்னு இன்னும் அவரே முடிவு செய்யலை. அப்படி இருக்கிறப்ப அவர் திமுக எதிர்ப்பாளர்னு அதிமுக ஏற்படுத்துறபடி அவங்க அவர் இன்னொரு கட்சியில சேர்ற இடத்துல இல்ல, அதிமுக மீட்கிறதா சொல்றாரு சார். சார் அதிமுகவை யார் சார் மீட்கிறது? அதிமுக தொண்டன்ட்ட இருக்குது சார். அதிமுகவை அழிக்கணும்னு நினச்சி வழக்காடு மன்றத்துக்கு போயிட்டு கட்சி ஆஃபீஸை சூறையாடி இவ்வளவு சொல்லனா துயரம் கொடுத்து வழக்காடு மன்றத்தில் கொண்டு போய் சந்தித்து சிரிக்க வச்சுட்டு அப்புறம் அதிமுகவை யார் மீட்பா? நான் கேட்குறேன், அதிமுகவில் இருந்து இத்தனை ஆண்டுகள் 21க்கு பிறகு ஒரு வெளியேறினதுக்கு பிறகு எந்த கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் ஓபிஎஸ்ஸை நம்பி போனாங்க? அப்போ இதெல்லாம் ஒரு மாயை. இது வந்து அதாவது அவருக்கு அரசியலில் ஒரு புகலிடம் வேணும், பழைய பவுசு வேணுங்கிறதுக்காக அவர் வந்து அதிமுகவை எப்படியாவது வீழ்த்தலான்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அண்ணன் செங்கோட்டையின் துணை போக மாட்டார். அவர் ஒரு ஜனநாயக ரீதியாக அவர் சில கருத்தை சொல்றாரு. என்ன கருத்து சொல்றாருங்கிறத அப்புறம் பேசுவோம். ஆனால் ஒரே ஒரு செய்தி, கருத்து சொன்ன பிறகு அதை பத்தி விவாதிப்போம். என்ன சொல்லக்கூடும்னு உங்களால சொல்ல முடியாது, திரு ரவீந்திரன் துரைசாமியால சொல்ல முடியும். உங்க பார்வை என்ன சார் இந்த நகர்வுகள்? அதாவது செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் நம்பர் 2ங்கிற பொசிஷனில் இருந்தாப்புல. அப்போ முகம் காட்டாத சசிகலா வர்சஸ் செங்கோட்டையங்கிறது பெரிய அளவில் இருந்தது. அப்போ ஜெயலலிதா அம்மையார் இறந்தபோது நீங்கள் ஃபைட் பண்ணால் சிஎம்மாக வர முடியுங்கிற ஒரு தோற்றமும் 2011 அவர்கிட்ட ஜெயலலிதா அம்மையார் வந்து கேண்டிடேட் செலெக்ஷன் இதெல்லாம் கொடுத்தது, கிருஷ்ணசாமியை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தது போன்ற பணிகள், மேல் சபையை வரவிடாமல்
தடுத்தது போன்ற பணிகள்லாம் செய்தவர், அந்த முக்கியத்துவத்தில் இருந்தவர். அவருக்கும் சசிகலா அம்மையாருக்குள்ள அந்த ஃபைட்டில் அவர் ஜெயலலிதாவுக்கு எதிரின்னு சசிகலா தரப்பால் முத்திரை குத்தப்பட்டு ஓரங்கட்டப்பட்டார். என்றாலும் அவருக்குள்ள ஆதரவு வளையம் மக்கள் மத்தியில் தெளிவாக இருந்தது. அப்போ தம்பி பெருமாள் மணி சொன்னது மாதிரி திராவிட மாதா சசிகலா அம்மையார், மிகப்பெரிய அறிவுஜீவி எம் நடராஜன் நமக்கு எதிராக வரக்கூடிய செங்கோட்டையனை மதித்து அவருக்கு கட்சியில் பெரிய பதவியும் ஆட்சியில் அவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. அது ஒரு பெரிய மூவ். அந்த மூவில் அவர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். ஏன் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாருன்னா 4.5 வருஷம் ஆட்சி அதிகாரம் இருக்குது. நம்மளை ஜெயலலிதா ஓரங்கட்டின நம்மளை சசிகலா தரப்பு நம்மளை பவர் பொலிட்டிக்ஸில் பவராக மதித்து அமைச்சரவையில் சேர்க்குறாங்க. நம்மளை பவராக மதித்து கட்சிக்கு ஒரு முக்கிய பொறுப்பில் நம்ம வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த 4.5 வருஷ பொலிட்டிக்கல் கெயின் இருக்குது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கலைஞர் ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக வர்றதுக்கு விருப்பப்படுறார். இதை நான் இன்னைக்கு சொல்லலை, உங்கள் நிகழ்விலே ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே இதர் எடப்பாடியார் எலெக்ஷன் கவுண்டர் பண்ணுவார், அவர் கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி தலைவராக வர விரும்புகிறாருங்கிறத சொன்னேன். அது முடியுமா முடியாதா, அதுக்குள்ள தகுதி அவருக்கு இருக்காங்கிறது அடுத்த விஷயம். பட் அவர் அதற்கான முயற்சியில் இருக்கிறார். இன்னைக்கு வர அவர் அந்த முயற்சியில் தான் இருக்கிறார். ஸோ 2024க்கு முன்ன இரட்டை தலைமையை உடைச்சி ஒற்றை தலைமையானது அந்த கட்சியின் தன்மையையே மாற்றிட்டு, அதனால ஓபிஎஸ்ஸை நீக்கினதுனால 13 விழுக்காடு இடங்களை அந்த கட்சி இழந்தது. அதை நீங்கள் பார்லிமெண்ட் அசம்பிளின்னு சொன்னால் கூட தென் மாவட்டங்களில் 13 இல்லை 20-25 விழுக்காடு இடங்களை இழந்திருக்கு. வட மாவட்டங்களில் கூடவும் செய்திருக்கு 10.5. அந்த அடிப்படையில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கட்சி என் கட்சி என்ன முன்னிறுத்தி எடுத்தது தான் 20% ஓட்டு. தேர்தல் முடிஞ்சதும் அதை தான் அறிக்கை விட்டாரு. உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர் என்ன பார்க்குறாரு, நம்ம லீடர், நம்ம அசர்ட்டிவ் லீடர், இதற்கிடையில் யாரையாவது உள்ள விட்டோம்னா நாளைக்கு தோற்று போகும். தோற்றம் பிறகு அவங்க நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த நாம் வீழ்த்தினது வெரி பவர்ஃபுல், பொலிட்டிக்கலி வெரி வைப்ரண்ட் குரூப்பை நம்ம வீழ்த்தியிருக்கோம். சாதாரண குரூப்பை வீழ்த்தல, ரொம்ப எஃபெக்டிவான ஒரு குரூப்பை வீழ்த்தியிருக்கோம். நாளைக்கு அந்த டைம் பார்த்து அவங்க செங்கோட்டை மூலமாட்டு நம்மளை தூக்கி போடலாம், வேலுமணி மூலமான தூக்கி போடலாம், தங்கமணி மூலமாட்டு தூக்கி போடலாம், அவங்களே முடிஞ்சால் தூக்கி போடுவாங்க. அளவு கெப்பாசிட்டி உள்ள ஒரு குரூப்பு, அந்த குரூப்பு கிட்ட பயந்து அரசியல் நடத்தி அந்த மனநிலையை அப்படி உருவாக்குனவர் எடப்பாடி பழனிசாமி. அப்போ தன்னோட லீடர்ஷிப்புக்கு நாளைக்கு எந்த பாதிப்பும் யாராலும் வந்துடக்கூடாது. இது என் கட்சி, என் ஓட்டு, நான்கிற லெவலில் அவர் நிற்கிறாரு. என்ன பொறுத்த அளவில் அந்த 20% ஓட்டில் ஒரு 5% ஓட்டு தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டேல ஓட்டு. மீதி அந்த ஓட்டு என்னோட ஆய்வின் அடிப்படையில் 10.5 கொடுத்தாருன்னு மிக பெரும்பகுதி, அந்த 20ல் ஒரு 7% ஓட்டுக்கு மேலே 10.5க்காக கிடைச்ச ஓட்டு. மீதி அவரோட சமூக சூழ்நிலையில் கிடைச்ச ஓட்டு. மேற்குலையும் வடக்குலையும் தான் அவர் வாக்கை நல்லா எடுத்திருக்காரு. தர்மபுரி, சேலம், விழுப்புரம். இப்போ ஓபிஎஸ் கூட்டணி விட்டு வெளியேறிட்டாரு. டிடிவி ஏறத்தாழ அந்த முடிவை நோக்கி தான் நகர்ற மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஒரு கடைசி நேரத்தில் பிஜேபி தலைமையால் ஒன்று சேர்த்து வச்சிட முடியுமா? பிஜேபி தலைமை அதில் இருந்திருந்துன்னா நம்ம தரவின் அடிப்படையில் பார்த்தா சசிகலா அம்மையார் எங்கேயாவது ஒரு முக்கியமான பிஜேபி தலைவர் கூட நின்று இருக்காங்களா? நான் மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் 2021 வர முடியாதுன்னு நான் தெளிவாக சொன்னேன். சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை பயன்படுத்தின மதிப்புக்குரிய துக்ளக் ஆசிரியர் ஐயா குருமூர்த்தி போன்றவங்களும் சொல்லும் போது கூட நான் சொன்னேன், மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு வர சசிகலா அம்மையார் ஒரு கிரெடிபிலிட்டியுள்ள ஒரு பாஜக தலைவரை சந்தித்ததாட்டோ எதுவோ இந்த செய்தி இல்லை. ஆனால் தமிழக ஊடகத்தில் சசிகலாவை இயக்கிறது பாஜக, வரப்போறாங்கிற ஒரு தகவல் வரத்தான் செய்யும். நான் தரவின் அடிப்படையில் பேசுகிறேன். அடுத்தாப்புல ஓபிஎஸ் ஒரு அறிக்கை கொடுத்த பிறகு பாஜக தலைமை நினைச்சிருந்தா ஓபிஎஸ்க்கு அவரை வரவேற்கிறதுக்கோ வழி அனுப்புவதற்கோ வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அதுபோல அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்த தேனி வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். ரெண்டுமே கொடுக்காத போது டெல்லி பாஜக தலைமைக்கு இது தெரியாதா, என்ன நினைக்கிறாங்கிறது மிக சந்தேகத்துக்குரிய இடமா இருக்குது. அந்த இடத்துக்குள்ள பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லையா, இல்ல பிஜேபி தடுமாறுறாங்களா, இல்ல பிஜேபி கம்ப்ளீட்டா ஏடிஎம் கிட்ட கொடுத்துட்டு சரண்டர் ஆயிட்டாங்களா? சரண்டர்லாம் ஆகல, அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் வரலாம். ஆனா இந்த நிகழ்வு நான் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க, பிரைம் மினிஸ்டர் வரும்போது நான் ரிசீவ் பண்றதுக்கோ அனுப்புறதுக்கோ ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டா அதை கூட கொடுக்க மாட்டாங்களே சார். லெட்டர் அவர் கடைசியா மன்றாடி பார்த்துட்டு தானே வெளியே போறாரு. மன்றாடி பார்க்கும்போது தான் அவர் சிலதை என்லைட்டன் ஆனாரு. 2019 வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் அழைப்பு கிடையாது. 24 அழைப்பு கிடையாது, முன்னாடி அழைப்பு இருந்து 19 இருந்து ரெட்டை தலைமையா இருக்கும்போது கிடையாது. ராமநாதபுரத்தில் மோடி பிரச்சாரம் இல்லை.
60 எம்பிக்கள் உள்ள இடத்துல ஒரு எம்பி ஜெயித்த இடத்துல அவர் மகன் ரவீந்திரநாத் குமாருக்கு மோடி நினைச்சிருந்தா எம்ஓஎஸ் கொடுத்துருக்கலாம். அப்படி டாப் ஆஃப் தி ஆல் எனக்கு அழைப்பு இல்லைன்னு சொன்ன பிறகும் அதை சரி பண்ணி கொடுக்கலன்னு சொல்லும் போது ஓபிஎஸ் வந்து தெளிவாக என்டிஏ விட்டு விளைகிறாரு. திராவிட இயக்கம் கலைஞர் இதை படித்து தான் அவருக்கு தந்தையை வந்து பராசக்தி எல்லாம் பேசணும் சட்டசபையில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3 தடவை சந்திச்சிருக்கிறார். தெளிவாக சந்தித்து அரசியலில் நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாதுன்னு வெளிப்படையாக டிஎம்கே ஆப்ஷன் அவர் ஓப்பன் பண்ணிட்டார். தம்பி சகோதரர் சுப்ரத்னம் மறுப்பு கருத்து சொல்லலாம், அது அவர் உரிமை. ஆனால் பார்வையில் தெளிவாக பார்த்து ஒரு ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிட்டார் அவர். அப்போ என்டிஏக்குள்ளே நான் இல்லைன்னு சொல்கிறாரு. எனக்கு இதோட பெட்டர் ஆப்ஷன் அவரோட கேரக்டர் இடியூன் கிரேசி இருக்க இடத்துல விசுவாசமாக இருப்பார், அரசியல் பண்ணி யாரையும் கவுக்க நினைக்க மாட்டாருன்னு சொல்லும்போது அதுவும் அவரோட சமூகம் பின்னணி திராவிட இயக்க மூத்த தலைவராக இருக்கிறதும் அவருக்கு ஒரு பெரிய மெரிட்டை கொடுக்குது. அதை நோக்கி தான் அவர் நகர்றதா நான் பார்க்குறேன். அதிமுக வாக்கு வீதம்ங்கிறதே முடிச்சிடறேன். வாக்கு வீதம்ங்கிறதே எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு இல்லை. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழர் கட்சி கீழே 4வது பேருக்கு விளவங்கோட்டெல்லாம் கடந்து போயிடக்கூட முடியாது. திருநெல்வேலியில் 8% தான் கூட்டணி இருந்தோம். ராமநாதபுரத்தில் 9% தான் கூட்டணி ஓட்டு. அப்போ தனியாக நின்ன கட்சியோட கம்பேர் பண்ணும்போது தென் மாவட்டத்தில் அந்த கட்சியோட பலம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் வட தமிழகத்தில் 10.5 வன்னியர்களின் பெருந்தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையில தாக்கம் எல்லாம் அந்த 20 ஓட்டில் ஒரு 4-5 ஓட்டுக்கு மேலே இல்லை. மீதி 15 ஓட்டும் அவருடைய 4.5 ஆண்டு கால ஆட்சியில் அவர் செய்த நடவடிக்கைகள். அதில் உள்ள நஷ்டமும் லாபமும். லாபம் வடக்க இருக்கு, நஷ்டம் தெற்க இருக்கு. இதுதான் யதார்த்த உண்மை. எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் பேசுறது வந்து ஏதோ கொஞ்சம் ஓட்டுக்கு அது தேரும், அவ்வளவுதான். அதிமுகவினுடைய முகமும் முகவரியும் எம்ஜிஆர் ஜெயலலிதா தான். இரட்டை இலை சின்னத்துக்காக தான் 20% ஓட்டுகை தவிர எந்த தனிநபருக்கும் இல்லை. 10.5% கொடுத்த பகுதியில் பலத்த தோல்வியை முன்னணி பிரமுகர்கள் சந்தித்து அவர் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு சார். இருங்க சார், நான் தரவுகளோட நானும் சொல்றேன். அதே தரவு தான் நான் கேக்குறேன். எனக்கு அதே முன்னணி தலைவர்கள் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தோல்வியை தழுவியது எப்படி? அதே பகுதியில் எப்படி வீழ்ச்சியை சந்தித்தது? அதிமுகவின் முகமும் முகவரியும் எம்ஜிஆர் தான், ரெட்டல தான், எடப்பாடி அல்ல. அதிமுகவை சேர்ந்தவர்கள் இவருடைய கருத்தை ஏற்க மாட்டார்கள். அதிமுகவினுடைய ஒரு நிர்வாகி கூட ஏற்க மாட்டார். கள்ளக்குறிச்சி அதிமுகவினுடைய பலமே ரெட்டையில தான் சார். எந்த தனிநபரும் இல்ல. ஓகே, அதிமுக எம்ஜிஆர் ரெட்டையில. அதை விட்டா அதிமுக அவுட் சார். ஒண்ணு இல்ல சார். ஒரு நிமிஷம். கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடுல அதிமுக ரெட்டைலைக்கு விழுற ஓட்டு எம்ஜிஆரோட ரெட்டையில தானே. எம்ஜிஆர் ஜெயலலிதா மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலியில கணிப்பு பல கருத்து கணிப்புகளுக்கு நான் டிராவல் பண்ணுவோம் சார். கணிப்புக்கு இல்ல, ரிசல்ட் சொல்லுங்க. எம்ஜிஆர் கட்சிக்கு தான் போடுறேன்னுவான், ரிசல்ட் எடப்பாடி தலைவர்னு போடுறேன்னு சொல்ல மாட்டான். இல்ல சார், இவர் சொல்றதே வினோதமான வாதமா இருக்கு. இல்ல, நான் கேக்குற ஒரு வாதம் இருங்க, நான் இன்னொன்னு சொல்றேன். இது ஒரே செகண்ட். அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு ஆர்குமெண்ட் சார். ரெட்டாலை ஃப்ரீஸ் ஆகட்டும், எடப்பாடி டெபாசிட் வாங்குறாரான்னு பாருங்க. நீங்க இவர் சொல்றாரு அவர் மாபெரும் ஆளுமை 10.5 கொடுத்தார். 10.5 கொடுத்த பகுதிகளில் அதிமுக பலத்த தோல்வியை சந்தித்து இருக்கிறது. கடலூரில் ஓட் ஷேர் ஏறி இருக்கின்றார் சார். அந்த ஓட் ஷேர் கூட ராமநாதபுரத்துல வரலன்றாரு. எம்சி சம்பத் எப்படி தோத்தாரு, விழுப்புரம் எப்படி தோத்துது, வரிசையா வாங்க. அந்த பகுதியில் இருக்கிற தொகுதிகள் எல்லாம் 1 year dominated constituencies. 1 year dominated constituencies ஏடிஎம்கே have lost. ஆகவே ஓட் ஷேர் என்பது ரெட்டலை தான். ரெட்டலை இல்லைன்னா அதிமுக இல்லை. அதிமுக பாஜக அந்த தயவுல தான் ஈரோடு ஈஸ்ட்ல உங்களுக்கு ரெட்டலை கிடைச்சது. ரெட்டலை முடங்கி இருந்தா டெபாசிட் அவுட் ஆயிருக்கும். ரெட்டலையும் எம்ஜிஆர் தான் அதிமுகவின் ஒரே பலம் எம்ஜிஆர் ரெட்டலை தான். ஓகே, திரு சுப்பிரமணியன் சொல்லணுமா வேண்டாமா? ஏதாவது சொல்லிடுவோம். நான் கம்பேரிட்டிவலாக தான் பார்க்குறேன். அதே ரெட்டால தான், அதே எம்ஜிஆர் தான். 38% சேலத்தில் எடுக்கிறாங்க, நெல்லையில் 8% எடுக்கிறாங்க. எம்ஜிஆர் கிட்டே ஜெயலலிதா கிட்டே ரெட்டலை இருக்கும்போது எங்க சீனியர்லாம் நின்று ஆண்டிப்பட்டியில ரெட்டலைக்கு ஓட்டு விழல சார். எஸ், 40% கலைஞரை தவிர எல்லா தொகுதியிலும் எடப்பாடியில ரெட்டலைக்கு ஓட்டு விழுது சார். உதயசூரியன் ஆண்டிப்பட்டியில வரல. நான் சொல்லிடுறேன். இதே ஜெயலலிதா அம்மையார் கூட்டணி கட்சி சிதம்பரத்தில் டெபாசிட் இழந்தாங்க. இன்னைக்கு 10.5 கொடுத்ததுனால இன்னைக்கு சிதம்பரத்தில் டெபாசிட் இழந்தது. அன்னைக்கு ஜெயித்த பாமக சப்போர்ட் பண்ண பாஜக. ஸோ அந்த வன்னியர்கள் வந்து எடப்பாடியின் வன்னியர்களின் பெருந்தலைவராக ஆக்கிட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு வன்னியர்கள் மத்தியில் இந்த ஆதரவு இல்லை. ரெட்டையில் 2019 8000 ஓட்டு எடப்பாடியில் முதலமைச்சர் தொகுதியில் கீழே
10.5 கொடுத்தது 93,000 ஓட்டு ரெட்டல அதிகம். இதுதான் கள யதார்த்தம். ஏசி ரூம்ல இருந்துகிட்டு இந்த கம்பேரிட்டிவ் தெரியாம பேசினா ஐம் சாரி, வேற எதுவும் சொல்லதுக்கு இல்லை. ஏசி ரூம்ல இருந்துட்டு யாரும் பேசல. நான் களத்துக்கு போயிட்டு வந்தவன். எம்ஜிஆர் ரெட்டலை இல்லைன்னா அந்த கட்சி ஒன்றும் கிடையாது சார். அதான் சார் கேட்குறாங்க. என்னன்னா 2024 சேலத்துலேயும் ஈரோட்லேயும் 35% மேலே வந்திருக்க. ரைட்டு. திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் அதே தலைமை தான், அதே சின்னம் தான். ஏன் 10% கீழே போச்சுன்னு கேட்கிறாரு சார். சார் நீங்க வந்து சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் குழப்பிக்காதீங்க. சட்டமன்ற தேர்தல் சரிவு என்பது ஐயா நீங்க சட்டமன்ற தேர்தலை விட்டுருங்க ஐயா. சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்கு மாநிலம் முழுக்க ஒரே சீரா தான் ஓட்டு கிடைச்சிருக்கு. பாராளுமன்ற தேர்தலுக்கு வாங்க ஐயா. நான் அதற்கு தான் உங்களுக்கு ஐயா பாராளுமன்ற தேர்தல்ல சேலத்துல கிடைச்ச ஓட்டு, தர்மபுரியில கிடைச்ச ஓட்டு, நான் உங்க கேட்ட வன்னியர் தலைவர்கள் எப்படி தோத்தாங்க? வன்னியர்ல அந்த கட்சியினுடைய முகமே நீங்க சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்தையும் குழப்பிக்கிறீங்க சார். அவர் வந்து சட்டமன்ற தேர்தல்ல தான் நான் சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம். நெறியாளரும் அன்பு மணியும் நான் சொல்றதோட சூட்சுமத்தை தெளிவா புரியுறாங்க. சுப்ரதனத்துடைய கோணத்தை நான் கேட்டுறேன். வழக்கறிஞர் சுப்ரதனத்தோட ரொம்ப நேரம் கழிச்சு உங்கள்கிட்ட வர 40 நிமிஷமா பல கருத்தை பேசியிருக்கிறோம். எல்லா கருத்துலையும் உங்க கருத்தை சொல்லலாம். அண்ணன் நெறியாளர் சொன்ன ஒரு கருத்துக்கே நான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி தான் என்னன்னு கேட்டீங்க. அற்புதமான கேள்வி. பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி அதிமுகவை ஓகேனுங்கிறது பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி, வேற ஒன்றுமே இல்லை. டு டெமாலிஷ் ஏடிஎம்கே ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்ம் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பிஜேபி. எதற்கு சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுத்த மாதிரி அவர் வாட்டில் அமைதியாக திரு கே செங்கோட்டையன் அண்ணன் அவர்களை எதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் டெல்லிக்கு அழைத்து அவரிடம் பிரத்யேகமாக 2 சந்திப்புகளை நடத்தினார். அந்த சந்திப்பிற்கு பிறகு அதோட தொடர் நடவடிக்கை என்ன, அதை விட்டுருங்க. இப்போ 2 நாட்களுக்கு முன்னால் 3 நாட்கள் முன்னால் மறைந்த மாபெரும் காங்கிரஸுடைய முதுபெரும் தலைவர் திரு மூப்பனார் அவருடைய நிலவேந்தல் நிகழ்ச்சிக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் வந்தார். பிரத்யேகமாக அவர் அழைத்து பேசிய செங்கோட்டையனை அவர் தேடினாரா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் சற்றேன அக்கறை இருக்க வேண்டால் இவர் அழைத்து பேசிய செங்கோட்டையனை தேடி இருக்க வேண்டும். அப்போ நோக்கம் என்னன்னா, செங்கோட்டையனா அங்கிருந்து வெளியேற்று எடப்பாடியுடைய அதுங்க செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் சந்திப்பின் காரணமாக என்ன ஆகுதுன்னா, இபிஎஸ் ஏற்கனவே செங்கோட்டையன் மேலே ஒரு சந்தேக பார்வையோடு இருக்கிறார். அந்த சந்திப்புக்கு பிறகு அந்த சந்தேகம் மேலும் வலுப்படுகிறது. இந்த சந்தேகத்தை உருவாக்கிவிட்டு இவர்கள் பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு இபிஎஸ் தலைமையில் கூட்டணி அமைச்சிட்டு அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனைகள் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று திரு அமித்ஷா சொல்கிறாங்க. உள்கட்சி பிரச்சனை நாங்கள் வெளியேறினதை விடுங்க, அண்ணன் ஓபிஎஸ் நாங்கள் வெளியேறினதை விடுங்க, அதற்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய உள்கட்சி குழப்பத்துக்கு காரணம் பிஜேபி தானே. அது அவங்க சரி பண்ணணும் இல்லை. அதனால என்னன்னா, அவங்க எப்படியாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் கீழ் இருக்கக்கூடிய அந்த வீக்னஸை பயன்படுத்திட்டு அதிமுகவை மொத்தமாக உருக்குலைய செய்வது தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய திட்டம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டதன் காரணமாகத்தான் அன்றைக்கு அருமையான திராவிட இயக்கத்துடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய அண்ணன் பன்ருட்டியார் அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டத்தில் எங்களை விட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் என்டிஏ கூட்டணியில் வெளியேறி ஆக வேண்டும், அவர்களுடைய திட்டம் வேறு நோக்கமாக இருக்கிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுவது மட்டுமல்ல திராவிட இயக்கத்தின் சித்தாந்தங்களுக்கு இன்றைக்கு பேராபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு சூழல் அவர்களுடைய திட்டங்களால் வெளிப்படுகிறது. எனவே இயக்கத்தை திராவிட இயக்க சித்தாந்தங்களை காப்பாற்றக்கூடிய பெருங்கடமை இருக்கிறது, நாம் வெளியேறி ஆக வேண்டும் என்ற 3 மணி நேரத்துக்கு மேலாக நடந்த விவாதத்தில் கருத்தை வலியுறுத்தி பேசியவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொன்னார், மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்த பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய நிலை என்ன மாதிரி இருக்கு, சுப்புரத்தினம் மாற்றி சொல்லலான்னு சொல்லுவார். நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்த பிறகு அவருடைய இல்லத்தின் வாயிலே கொடுத்த பேட்டியில் மிக தெளிவாக சொன்னார், முதலமைச்சரை சந்தித்து இருக்கிறீர்களே, எதிர்காலத்தில் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்ட நேரத்தில் அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்று சொன்னார். எனவே அவர் சான்சஸ் ஆர் ஒயிட் ஓப்பன். எங்களுக்கு பலர் திரு துக்ளக் ரமேஷ் சொல்றாரு, ஏதோ விஜய் கட்சிக்கு 3 முறை பிராக்டிக்கலாக பேசலான்னு, 3 முறை முதலமைச்சராக இருந்த 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், 20 ஆண்டு காலம் லீடர் ஹூ ஹாஸ் ஹோல்டிங் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் ஃபார் மோர் தென் 2 decades 20 years, என்ன 20 ஆண்டு காலம் அரசியலமைப்பு சட்டப்படி உச்சகட்ட பதவி வகித்த ஒரு தலைவர் இன்னும் உள்ளாட்சி தேர்தலை கூட ஒரு கவுன்சிலர் தேர்தலை கூட சந்திக்காத விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக சட்டமன்ற தேர்தல் இதோ முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்ன சொல்லி அவருடைய கையை தூக்குனாங்கன்னா எங்களுடைய இமேஜ் என்னங்க ஆகும், அந்த தலைவருடைய இமேஜ் என்ன ஆகும்?
எனவே எங்களுடைய எண்ணம் என்பது இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய கலை நிறுவனம் என்ன, இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்ன, தலைவர் காலம், கலைஞர் காலம், அம்மா கால சூழல் வேறு. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமை என்று வந்த பிறகு அவர் தலைமையில் கட்சி எப்படி அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறது. எனவே இந்த நிலையில் அவரே he has been tasting defeat after defeat. இருந்தாலும் அவர் உண்மை நிலையை புரிந்து கொள்ளாமல், இயக்கம் அதல பாதாளத்துக்கு போகிறது என்று தெரிந்து கொள்ளாமல் அவர் தொடர்ந்து ஒரு பிடிவாத போக்குடன் போருகிற பொழுது நாம் கிடைக்கக்கூடிய ஒரு வலுவான ஆயுதத்தை எடுத்து நாம் யார் என்று நிரூபிப்பதற்கு தக்கதென்றும் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல். எனவே எங்களுக்கு திராவிட இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று எங்களுக்கு எதிரில்லை. பாரதிய ஜனதாவுடைய அந்த கோட்பாடு கொள்கைகளோடு ஒப்பிடுகிற பொழுது நாங்கள் எல்லாம் ஒன்றாக பயணித்தவர்கள் தான். அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொன்ன பொழுது பராசக்தி வசனத்தை என் தந்தை பெட்டியில் வைத்திருந்த பொழுது நான் எடுத்து வாசித்து அதிலிருந்து தமிழ் ஆர்வம் கொண்டவன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், நாங்கள் சூழ்நிலை கருதி நிச்சயமாக நடைபெற இருக்கின்ற சட்டமன்றத்தில் உரியவாறு உரிய கூட்டணியாய் எங்களுடைய தன்மானத்தை சுயமரியாதை காக்கக்கூடிய வகையில் கூட்டணி அமைப்போம். அதே நேரத்தில் எங்களை துச்சமாக மதிக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமியுடைய நகவர்களுக்கு சம்பட்டி அடி கொடுத்து எங்களை பகைத்தார் எடப்பாடி பழனிசாமி, இந்த கதியை அடைந்தார் என்ற நிலையை நாங்கள் நிரூபித்து காட்டு அரசியல் நாங்கள் எப்பேற்பட்ட சக்தி என்பதை நிரூபிப்போம். இதை நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நிரூபித்தோம். இன்றைக்கு மிக தெளிவாக சொன்னது போல் 7 தொகுதியில் தட்டுத்தொகை அதிமுக இழந்தது, 13 தொகுதியில் பிஜேபிக்கு அடுத்து 3வது இடம் போனது. சட்டமன்ற தேர்தல் படி பார்த்தால் 224 தொகுதியில் அதிமுக தோற்றிருக்குன்னா மாண்புமிகு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் 50,000 ஓட்டு ஜெயிக்கக்கூடிய தொகுதியில் 52,000 ஓட்டு பின்னடைவு. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுடைய தொகுதியில் 50,000 ஓட்டு பின்னடைவு. கிட்டத்தட்ட அண்ணன் ஐபி அவர்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணியிருந்தாருன்னா இங்கே அதிமுக கூட்டணி கட்சி டெபாசிட்டில் இருந்திருக்கும். 5.25 லட்சம் ஓட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் அருமை சகோதரர் இன்றைய நாடாளுமன்ற சத்தியானந்தம் வெல்கிறார் என்றால் தென் மாவட்டங்களின் நிலைமை இப்படியாக இருந்தது. எனவே எங்களை துச்சமாக நிறுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் யார் என்பதை நாடாளுமன்றத்தில் நிரூபித்தோம். ஒற்றை தலைமையில் ஏதோ அவர் சீனிவாசன் சொன்னார் அது ஒரு டிப்ளமேசின்னு. என்ன டிப்ளமேசின்னா, உன்னை உருவாக்கின எல்லா தலைவரையும் வெளியேற்றுறது தான் டிப்ளமேசியா? உன்னை உருவாக்கின எல்லா தலைவருக்கும் துரோகம் பண்ணுறது தான் டிப்ளமேசியா? திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட முதலமைச்சர் பதவி மனமும் என்னால் இந்த சூழலில் என்னால் அந்த நிலையை அடைய முடியாது, எனவே அந்த தம்பி இருக்கிறார் என சொல்லி எடப்பாடியை அடையாளம் காட்டியவரே செங்கோட்டையன் தானே. இதற்கு இன்னொரு வரலாறு பின்னோக்கி 1989 சேவல் சின்னத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியை அம்மாவோட அறிமுகப்படுத்தி வேட்பாளராக்கி சேவல் சின்னத்தில் வெற்றி வைத்து எம்எல்ஏ ஆக்கியவர் திரு செங்கோட்டையன் தானே. அன்றைக்கு இன்றைக்கு செல்வ கணபதிக்கும் அண்ணன் செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனை? ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் செங்கோட்டையன், சேலத்து சிங்கம் செல்வ கணபதி மாவட்ட கழக செயலாளர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், 50 தலைவர்கள் ஒருவராக அம்மா காலத்தில் இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு என்னை போல் வேறு சட்டமன்ற உறுப்பினர். நாங்கள் எல்லாம் ஒன்றாக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள். அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவரை தூக்கி பிடிப்பதற்காக அவரை முன்னேற்றம் அடைய செய்வதற்காக லிஃப்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தேவையில்லாமல் திரு செங்கோட்டையன் சேலம் மாவட்ட அரசியல் தலையிட்டதால அன்றையிலிருந்து திரு அண்ணன் செல்வகணதிக்கு செங்கோட்டையன் பிரச்சனை. செல்வகணதி ஏன் இல்லைன்னாரு. கடைசியாக சேலத்து பிரச்சனையை அண்ணன் செங்கோட்டையனை வைத்து விசாரிக்க அம்மா சொன்னது தானே. பிரச்சனையே செங்கோட்டையனால் தான். அவரை போய் இதை போட்டு விசாரணை அதிகாரி போட்டு விசாரிக்க சொன்னால் அவர் எப்படி தீர்ப்பு வழங்குவார்? எனக்கு திரு இபிஎஸ்க்கு பிரச்சனை. ஆனால் விசாரணை அதிகாரி இபிஎஸ்ஸை காலமெல்லாம் தூக்கி பிடித்து என்னை ஒழிக்க திட்டம் போடுற செங்கோட்டையனா எனக்கு கேள்வி எழுப்பு தானே. அன்றைக்கே செங்கோட்டையன் தகராறு பண்ணிட்டு வெளியேறது தானே நேராக அண்ணாரி வலயத்துக்கு போனார். இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர். இப்படி இவர்களுடைய இந்த இபிஎஸ் அவர்களுக்காண்டி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தேவையில்லாத பகையெல்லாம் சந்தித்தார். எனவே இன்றைக்கு அவர் வெளியேற்றப்படுகிறார் என்றால் குங்குமண்டலம் க்ளோஸ். இங்கே தென் மாவட்டங்களில் அண்ணன் ஓபிஎஸ் தினகரன் வந்த பிறகு இங்கே நாங்கள் நிரூபித்து விட்டோம். நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு ஏற்கனவே திரு அண்ணாமலை பேச்சுக்கு வேணால் சொல்லலாம் இபிஎஸ் முதலமைச்சராக நம்ம கடமைன்னு. ஆனால் அவர் உள்ளூரை என்ன திட்டம் தெரியுங்களா? ஒரு நாளும் திரு இபிஎஸ்ஐ மனதார முதலமைச்சர் ஆக்குவதற்கு அண்ணாமலை ஒற்றுக்கொள்ள மாட்டார். அதை விடுங்க. இன்றைக்கு அந்த நம்முடைய மரியாதைக்கு பெரிதும் மதிப்பிற்குரிய ஒரு சமூகங்களில் ஒன்றான கொங்கு வேளாளர் சமுதாயத்துடைய முகமாக பார்க்கப்படுகிற அண்ணன் கே. செங்கோட்டையன் அவர்கள்
91 அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக வந்து அம்மாவுக்கு அடுத்த இடம் நின்ற பிறகுதான் அந்த சமுதாயத்துக்கு அரசியல் ரீதியாக அங்கீகாரம் மட்டுமல்ல பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெற்றது திரு செங்கோட்டையன் அவர்களால் என்பதை அண்ணன் முத்துசாமி அவர்கள் செய்தார்கள். ஆனால் வந்து அவர் வந்து தலைவர் காலத்தில் ஒரு பேலன்ஸ்டாக போவார். ஆனால் அண்ணன் செங்கோட்டையன் பழைய விவகாரத்துக்கு போறீங்க. செங்கோட்டையன் எவ்வளவு முக்கியமானவர்னு சொல்ல வர்றீங்க. நம்ம ஒரு போல் நேயர்கள் முன்னாடி கேள்வி களத்துக்காக ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கோம் ட்விட்டரில். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் மீண்டும் போர்க்கொடி தூக்கி இருப்பது எதை காட்டுகிறதுன்னு கேட்டிருக்கோம். தலைமை மீதான அதிருப்தி என்று 57% பேரும், அதிமுக மீதான அக்கறை என 14% பேரும், கட்சியில் கவனம் பெறுவதற்காக முக்கியத்துவம் பெறுவதற்காக என்று 8% பேரும், அரசியல் கவன ஈர்ப்புக்காக இதை செய்கிறார் என்று 21% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. நிறைவு பார்வை பெருமாள் மணி. நிச்சயமாக இது போன்ற சவால்களை அவர் எதிர்பார்த்து தான் இருந்திருப்பார். தன்னுடைய இடத்தை ஒரு பொதுச் செயலாளர் என்கிற இடத்தை கன்சாலிடேட் பண்ணுகிற பொழுது இது போன்ற சவால்கள் வரும் என்பதை அவர் எதிர்பார்த்து இருந்திருப்பார். ஆனால் தாவேகாவினுடைய வருகை அந்த சவால்களை தீவிரப்படுத்துகிறது. இன்னமும் இது போன்ற பல அதிருப்தி குரல்கள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற சவால்களை எல்லாம் கடந்து வந்தார் என்றால் அந்த பொதுச் செயலாளர் என்கிற அந்த பதவி மிகவும் உறுதியாக அவரிடம் வந்து நிற்கும். ஒருவேளை 5ஆம் தேதி திரு எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சனங்களையோ குற்றச்சாட்டுகளையோ முன்வைப்பாரானால் திரு செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுகிற சூழல் உருவாகலாம். அதற்கு முன்பாக கூட அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் வியப்படைவதற்கு இல்லை. அப்படி எப்படி சார் அவர் விமர்சனம் செய்யறதுக்கு முன்னாடியே நீக்கிடுவாங்கன்னு இல்லை. சில பேர் இப்போ அவர் ஒரு ஸ்டெப்புக்கு போகிறாருன்னு தெரியுது. இப்போ 5ஆம் தேதி விமர்சனம் செய்கிறதுக்கு முன்னாடி நீக்கினாங்கன்னா அது திரு எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியை ஏற்படுத்தும். விமர்சனம் செய்த பிறகு நீக்குவார்கள் என்று தெரிந்தும் அவர் அந்த மாதிரியான விமர்சன கருத்துக்களை முன்வைத்தால் அவர் தனது அடுத்த நகர்வுகளுக்கு தயாராகிவிட்டார் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும். திரு சுப்ரமணியம் அவர்கள் கூறிய ஒரு கருத்திலிருந்து நான் மாறுபடுறேன். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு விஜயெல்லாம் அவர் முதலமைச்சரை ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அவர் மறைமுகமாக திமுக எங்களுக்கு தயாராக இருக்கிறது திராவிட இயக்க சித்தாந்தம்லாம் சொன்னார். அது ஓபிஎஸ் அவர்களுடைய இமேஜை பெருமளவுக்கு பாதிக்கும். உங்கள் நிறைவு பார்வை. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறாரு. ஈர்ப்பு சக்தி இல்லை, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு தான் தேமுதிகவே நம்பகத்தன்மையற்றவர், முதுகில் குத்தக்கூடியவர்னா அவரை நம்பி சீட்டு ஜெயிக்க முடியாது. நீங்கள் சிதம்பரம் விழுப்புரத்தில் பிரேமலதா அப்படி பேசினது உண்மையா? உண்மைதான். அவங்க தான் அதை லீக் பண்ணது உண்மைதான். 35% வாக்கு சிதம்பரம் விழுப்புரத்தில் விழும்போது அங்கே கடலூரில் வந்து 10% குறைவாக விழுந்ததுன்னா எடப்பாடிக்கு வாக்களிக்கக்கூடிய வன்னியர்கள் வந்து பிரேமலதா அம்மையாரோட தேமுதிகவுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை. ஸோ ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியை நம்பி இருந்த கூட்டணி கட்சியே விலகுறாங்க. யாருமே லாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அந்த வகையில் இனிமேல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்காலம் இல்லைன்னு செங்கோட்டையன் போர்க்கடியை தூக்குறார். நன்றி. நன்றி திரு சீனிவாசன். இல்லை, கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளை நிச்சயமாக அண்ணன் செங்கோட்டையன் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐயா சுப்புரத்தினம் சொன்னார் பாருங்கள், அதாவது திராவிட உணர்வுகள் வந்து பீரிட்டு கிளம்பிடுச்சு, அதனால தான் நாங்கள் பிஜேபியிலேருந்து வெளியில் வந்துட்டோம். ஏன் சேர்ந்தோன்றதுக்கு அவர் காரணம் சொல்லலை, ஏன் வெளியில் வந்தோன்றதுக்கு இவர் புது கதை சொல்லிகிட்டு இருக்கிறார். ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராகணும் நாளைக்கு சொல்ல சொல்லுங்கள், வழக்குகளை வாபஸ் பண்ண சொல்லுங்கள். ஐயா எடப்பாடியை முதலமைச்சராக்குவோம், இதுதான் எங்களுடைய லட்சியம்னு சொல்ல சொல்லுங்கள். அப்போ வழக்குகள்லேருந்து இவங்க பின்வாங்கிறது இல்லை, பிஜேபிகிட்டேருந்து வெளியில் வந்ததுக்கு ஒரு காரணம் வேணுங்கிறதுக்காக இந்த காரணத்தை சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சந்தர்ப்ப அரசியல். அதனால் ஐயா செங்கோட்டையனை பயன்படுத்தி இவங்க ஆதாயம் தேட முயற்சிக்கிறாங்க. இவங்களுடைய கனவு பழிக்காது. அவர் மனம் திறந்து 5ஆம் தேதி வந்து கட்சிக்கு எதிராக ஒரு நாளும் அவர் பேச போறதில்லைங்கிறத நான் தீர்மானம். திரு எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்க நாங்கள் இத்தனை போராட்டம் நடத்தி கொண்டு வரவில்லை. எங்களுடைய நோக்கம் கட்சியை மீட்க வேண்டும் என்பதுதான். திரு செங்கோட்டையன் அவர்கள் வெளியே போக மாட்டார்னு சகோதரர் சீனிவாசன் சொல்றாரு. இன்றைக்கு அவர் வந்து பிரஸ் மீட்டில் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட போட்டோவே அப்புறப்படுத்திட்டாரு. இன்றைக்கு தான் அந்த பெரியார் அண்ணா தலைவர் அம்மா ஃபோட்டோவை வச்சுருக்காரு. திரு இபிஎஸ் அவர்களுடைய ஃபோட்டோவை இன்றைக்கி அப்புறப்படுத்திட்டார் மிஸ்டர் சீனிவாசன். கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க. எனவே வந்து நான் எங்களை பொறுத்தலை அண்ணன் ரமேஷ் கேட்டார், அண்ணா அண்ணன் திருநாவுக்கரசு அண்ணனை விடவா புரட்சித்தலை எம்ஜிஆர் நெருக்கமாக இருந்தவங்க உண்டு. எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்த முன்னாடி சூழ்நிலை கருதி அவர் திமுகவோட கூட்டணி வைக்கலையா? எனவே எங்களுக்கு பிரதான எதிரி யார் என்பது தான். எங்களை முதுகிலுக்கு தவறு யார், துரோகம் செய்தவர் யார், ஏளனமாக பேசியவர்கள் யார், எந்த ஆயுதத்தை எடுத்தால் பிஜேபியையும் எங்களுக்கு துரோகம் செய்த எடப்பாடிக்கும் பாடம் புகட்ட முடியுமோ அந்த ஆயுதத்தை நாங்கள் எடுப்போம். ஒரு நாளும் நான் நிச்சயமாக சொல்கிறேன்,
திரு விஜயுடைய தலைமை ஏற்று நாங்கள் போவதாக எங்கள் எண்ணத்தில் ஒரு கிஞ்சிற்றும் ஒரு சிந்தனை கிடையாது. அதை நீங்கள் நன்றி 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 உங்கள் எல்லோருக்கும் நன்றி.